தினமணி இணையதள வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளும் விரத முறையையும் பற்றி பார்க்கலாம். மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் பங்குனி உத்திரம். ஆம், தெய்வங்களே தேர்ந்தெடுத்து கொண்ட மங்கள நித்திலமே பங்குனி உத்திரம். பாமாலை பாடி கொடுத்ததும் பூமாலை சூடி கொடுத்ததும் அரங்கனுக்கே ஆட்பட்ட ஆண்டாள் ரங்கமன்னர் திருமணமும் பார்வதி பரமேஸ்வரர் திருமணமும் தெய்வயானை திருமுருகன் கல்யாணமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விவாகமும் நிகழ்ந்த நன்னாள் பங்குனி உத்திரத்தில்தான். இந்த திருமணங்கள் மட்டுமா? ஒரே சமயத்தில் ஒரே மணமேடையில் இதிகாச ஜோடிகள் ராமன் சீதை, பரதன் மாண்டவி, லக்ஷ்மணன் ஊர்மிளை, சத்ருகன் சுரதகீர்த்தி இணைந்ததும் இந்த சுபதினத்தில்தான் என ஜகம்புகழும் புண்ணிய கதையான ராமாயணம் தெரிவிக்கின்றது. கல்யாண கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல, பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பெருவிழாவும் இந்த நல்லாளில்தான் நிகழ்கிறது. பழனியில் காவடி உற்சவம், திருமயிலையில் 63 உற்சவம், திருச்செந்தூரில் சுவாமிமலையிலும் வள்ளி கல்யாணமும், காஞ்சிபுரத்தில் கல்யாண உற்சவம், மதுரையில் மீனாட்சி கல்யாணம் என பங்குனி உத்திர மங்களங்கள் ஒன்றா இரண்டா? இப்படி பங்குனி உத்திர நன்னாளில் சிறப்பை கூறிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரத்தில் எப்படி விரதம் இருந்தால் அதீத பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அன்று முழுவதும் கந்தசஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம். இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும். பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். வயதானவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால், பழம் போன்றவற்றை உண்ணலாம். நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வரலாம். எவர் ஒருவர் தொடர்ந்து 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருக்கிறாரோ அவருக்கு மறுபிறவியானது தெய்வ பிறவியாக அமையும். இப்படி பல சிறப்புகள் பெற்ற பங்குனி உத்திர விரதத்தை நாமும் கடைபிடிப்போம். இறைவனின் அருளில் என்றும் திளைத்திருப்போம். மீண்டும் வேறொரு ஆன்மீக ஜோதிட தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.